இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏதாவது இருக்கா? சார் ஒண்ணுமே முன்னேற்றம் கிடையாது சார். ஒன்லி ஃபார் போட்டோ ஷூட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் கொண்டு வரல. ஸோ இந்த ஆட்சி ஒழியணும். எடப்பாடியார் ஆட்சி மறுபடியும் மலரணும். தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா வளர்ச்சி திட்டங்களும் வரணும். ஸோ மத்திய அரசுடைய ஒத்துழைப்போட எல்லாமே எங்களுக்கு கிடைக்கணும் சார். ஆக்சுவலா வந்து இவங்க வந்து மத்திய அரசோட இணக்கமா இல்லை. ஸோ அதனால அவங்களால வந்து அவங்களுக்கு தேவையானது வந்து பேட்டு தர முடியல. ஆனா எடப்பாடியார் வந்தாருன்னா, ஏன்னா நம்ம மத்திய அரசு கூட டைப் இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே கொண்டு வரலாம். இப்ப இருக்கிற ஸ்டாலின் ஐயாக்கு நீங்க ஒண்ணு சொல்ல வரணும்னா சார், ஆக்சுவலா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க குடும்ப முன்னேற்றத்துக்காக மட்டும் தான் இதுவரையும் பாடுபடுறாங்க. தமிழ்நாடு முன்னேற்றத்துக்காக எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் கொண்டுட்டு வரல. ஸோ அவங்களுடைய ஆட்சி எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு எடப்பாடியார் ஆட்சி வந்தா அனைத்து சமூக மக்களும் பயன்பெறுவாங்க. ஆக்சுவலா வந்து ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தேவையில்லாத இடத்துல மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத இடத்துல கொண்டுட்டு வராங்க. இது வந்து டிஎம்கே இந்த தொகுதி எம்எல்ஏ பண்றது. ஸோ எங்களுக்கு வந்து தேவையான இடத்துல, அதாவது கும்மிடிப்பூண்டி டவுன் தான், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு மிடில் ஆஃப் தி இடத்துல வந்தா ஸோ அங்க இருக்கிற மக்கள் வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்காக நாங்கள் போராட்டம் நடத்திருக்கோம். இவர் கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு முறையெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனா இது வந்து அதை எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தரமாட்டேன்றாங்க. ஸோ தேவையில்லாத இடத்துல இருந்து எங்களுக்கு வந்து இது பண்றாங்க.